தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Fleek. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்? ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு கங்குவாவோட அப்டேட் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே சமயத்தில் நமக்கு ஒரு டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சூர்யா பர்த்டே. ஓ ஹாப்பி பர்த்டே சூர்யா. எங்க சேனல்ல இருந்து எங்க 2 பேர் சார்பாக ஹாப்பி பர்த்டே. அண்ட் மேலும் மேலும் லைக் யூ ஹேவ் டு கிவ் அ கிரேட் மூவிஸ் அண்ட் சொசைட்டிக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அண்ட் எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள் மறுபடியும். எஸ், ஸோ வந்து கங்குவாவோட கிளிம்ஸ் அந்த டைமில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்று வந்து நம்ம கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 44ஓட ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து சீரியஸ்லி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக. அண்ட் எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ். DSP. ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே. ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே எப்படி இருக்காரு. ஒரு மாதிரி டிவோஷன் கைண்ட் ஆஃப் இருக்கு இருக்குல்ல. சுடர் வெள்ளம் அணையாமல் காத்தல் குடி தீமென்று தீத்தின்று தீக்காடாய் வாழும் குடி. ஓ வா இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூடுரைத்து வா 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 குருவாள் எடுத்து வா ஒரு சூடுரைத்து வா 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 வா. ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே வாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே. யானை தந்தமா இடித்தது மழை அடித்தது அடித்தது புயலும் மலை உடைந்தது அலை எழுந்தது எழுந்தது பிரளயம். கல்லோடும் உள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம். பொறி விழுந்தது மனம் எரிந்தது கிரிந்தது நதியும் நுகை கறிந்தது நிலம் சரிந்தது திரிந்தது பருவம். அங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம். இரு தோள் எடுத்து வா ஒரு சூடுரைத்து வா வா இரு தோள் எடுத்து வா குருவாள் எடுத்து வா ஒரு சூடுரைத்து வா 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 வா. ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே வாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே. ஓ லுக்கு பார்த்தியா. வாவ்
சீரீஸா ஃபயர் சாங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபயரா தான் இருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு. சீரீஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபயர் சாங்னா ஃபயர் சாங் தான். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாங் வந்து செம்மையா இருந்துச்சு. அண்ட் இதுல சூர்யாவோட லுக் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸா வேற லெவல்ல இருந்தது. செம்மையா இருந்துச்சு அவளை பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ அந்த அவ்வளோ பேத்துக்கும் நடுவில் இவர் சேர்ந்து ஆடுறப்போ அந்த சீன் பார்க்குற போது செம்மையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம டிஎஸ்பி அண்ட் இந்த சாங் சீரியஸாக செம்மையாக போட்டிருக்காரு. எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்ம தளபதி ஒரு சாங் இருக்குல்ல, அந்த புள்ளி உருமுது அந்த சாங்கோட ஒரு சாயல் வந்துட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் இதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு அங்கங்கே வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உனக்கு தான் தோணுச்சா? நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் அந்த டிவோஷனல் டச் இருந்துச்சு. இது வந்து நம்ம டிவோஷனல் சொல்றதை விட இதில் எப்படின்னா மண் தோன்றா காலத்துல இருந்து முன்னோர்கள் முப்பாட்டம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க சாங்கு. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படியே வந்து அண்ட் ஆல்சோ ட்ரைபல்ஸ் இது மாதிரி தானே. ஸோ அந்த ட்ரைபலில் இருக்கிற ஒரு மேபி ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லை ஏதாவது விஷயத்துக்காகவோ அதை செலிப்ரேட்டிங் நினைக்கிறேன். இதில் பார்க்குறப்ப அப்படிதான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் அந்த ஆக்ரோஷம் அது ஃபைனலாக அவரோட லுக்கெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் நல்லா இருந்துச்சு. அந்த சீரியஸாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபுல் வீடியோ சாங் நம்ம தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சம்டைம்ஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிம்ஸ் போட்டுட்டு ஆனால் தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு சாங்கே இருக்காது. இது அந்த மாதிரி இருக்காதுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபுல்லா அந்த யானை தந்தத்தை வச்சு அந்த ஏதோ ஒரு செலிப்ரேஷன். இதுதான் காலத்துலனாலே நம்ம அப்படிதானே அனிமல்ஸோட ஸ்கின் எடுத்து தான் நம்ம ட்ரெஸ்ஸா போட்டு. அதுக்கப்புறம் இந்த பாட்டுல வந்து ஒவ்வொரு அனிமலையும் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பத்தியா ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. பாட்டோட லிரிக் வந்து ஒரு சிலது புரிஞ்சுது, ஒரு சிலர் ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால கிளியரா தெரியல. மேபி நம்மளுக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால மேபி லிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசா புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம், மேபி அதனால இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த புலி உரும்புது அந்த தளபதியோட சாங், அந்த சாங் சாயல் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு போனது. உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுச்சுன்னா நீங்க அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த சாங் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, அண்ட் சூர்யாவோட லுக்கை பார்க்கும்போது எப்படி இருந்தது, அதை நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சூர்யா ஃபேன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் யுவர் தாட். எஸ், எனக்கு வந்து இந்த இதில் வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவர் இதெல்லாம் காட்டுறதுல ஃபைனலாக ஒரு லுக் கொடுத்தது வந்து மாஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்லை சூர்யா அது எப்பவுமே அந்த லுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் தான், வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் க்ரூ. இது ஒரு மேசிவான ஹிட் ஆகும்னு சொல்லி எங்கள் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்காக ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து சம்மர்லேயே ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது இந்த மூவி. அப்புறம் டிலே ஆகி இப்போ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ October 10th வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராக நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சூர்யா. அண்ட் இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட ஜானர் இது வரைக்கும் பண்ணது இது வந்து என்னன்னே ஜட்ஜ் பண்ண முடியல. இந்த படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்னன்னே தெரியல. கங்குவா அந்த இது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் கொஞ்சம் கான்செப்ட் இதுல பார்த்து அந்த 7ஆம் அறிவு மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து டோட்டலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவர் காஸ்டியூம்ல இருந்து லுக்ல இருந்து நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவியோட அவுட்புட்டும் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். லெட்ஸ் see, wait and watch. இனி ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூவி நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சிறுத்தை சிவா இதில் கண்டிப்பாக கோட்டை விட்டுற மாட்டாருன்னு நம்புறேன். இதில் வேற லெவலில் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் ஒர்க்ஸ் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் அண்ட் சாங் எடுத்த விதம் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்குதுன்றது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். Bye bye.